அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காரைக்குடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சார்பு நீதிமன்றத்தை உடனடியாக செயல்படுத்த கோரி உண்ணாவிரத போராட்டம். அது ஒதுக்கீடு செஞ்சாச்சு. அப்ப இந்த நீதிமன்றத்தை யாரு வரவிடாம தடுக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க நமக்கு இருக்கு. யார் தடுக்கிறா? பிரதமர் தடுக்கிறாங்களா? கிடையாது. முதலமைச்சர் தடுக்கிறாங்களா? கிடையாது. அமைச்சரவை கிடையாது. அப்ப இங்க யார் தடுக்கிறா? அப்ப நம்ம காரைக்குடிக்கு முறையாக சேர வேண்டிய யார் காரைக்குடிக்கு இந்த நீதிமன்றம் வரக்கூடாதுன்னு பேரறிவிப்பு செஞ்சு போராட்டம், தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியான நீதிமன்ற புறக்கணிப்புகள் செஞ்ச சங்கங்கள் காரைக்குடிக்கு நீதிமன்றம் வரக்கூடாதுன்னு போராடி இருக்கிறாங்க. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய நம்ம யாருக்கும் போற நீதிமன்றம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நீதியை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி காரைக்குடி மாநகராட்சி ஆயிடுச்சு. எப்படி மாநகராட்சி ஆயிடுச்சு? அரசுக்கு எப்படி தெரிஞ்சு காரைக்குடி நகராட்சியா இருக்கிறத பெருநகராட்சியா மாத்தி அதுக்கப்புறம் காரைக்குடிய மாநகராட்சியை மாற்றுங்கிற ஒரு சிந்தனை அரசுக்கு எப்படி வந்துச்சு? வருமானம் அதிகமா வருது, மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க. அப்ப 1,00,000 மக்களுக்கு மேல இருக்கிற எந்த ஒரு நகரத்தையும் அரசு பரிசீலனை செஞ்சு அதை மாநகராட்சியா மாத்தி வருவாயை அதிகமா ஈட்டுறதுக்கு நகராட்சியா மாநகராட்சியா மாத்தலாங்கிற ஒரு அரசின் கொள்கை முடிவுல மாநகராட்சி மாத்திருக்காங்க. அப்ப அரசுக்கு வரி வேணும், இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகளை அரசு செஞ்சுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சிவகங்கை நீதிமன்றத்துல காரைக்குடியோட கூடுதல் நீதிமன்றம் இருக்கு. ஏன் இங்க காரைக்குடிக்குள்ள ஒரு இடமே கிடையாதா? காரைக்குடிக்குள்ள இல்லாத ஒரு நிர்வாகமோ இல்ல துறைகளோ கிடையாது. ஐடி பார்க் வரைக்குமே காரைக்குடிக்குள்ள வந்துருச்சு. சட்டக்கல்லூரி எல்லா மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட தலைநகரம் ஏடிஜே கோர்ட் எங்க இருக்கோ அது பக்கத்திலேயோ இல்ல டிஜே கோர்ட் எங்க இருக்கோ அது பக்கத்துல தான் இருக்குது. ஆனா ரொம்ப வியப்பா சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடியில இருக்குது. அப்ப அரசு தார்மீகமா என்ன பண்ணிருக்கணும்? வருஷத்துக்கு ஒரு 300 மாணவர்கள் வெளியே வருவாங்க, 5ஆண்டு மாணவர்கள், 3ஆண்டு படிக்கிறக்கூடிய 180 மாணவர்கள் வெளியே வருவாங்க. அவர்கள் எதிர்காலமா இருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுக்கு அவர்கள் பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்பை அரசு ஏற்படுத்திக்க கூடாது. அதற்கு சப்கோர்ட் வேணும், ஏடிஜே கோர்ட் வேணும், டிஜே கோர்ட்டுமே நம்ம கேட்கறதுக்கான எல்லா தார்மீகமும் காரைக்குடிக்கு இருக்கு. ஏன்னா காரைக்குடியை தாண்டி தான் இங்க இருக்க சிவகங்கை வளர்ந்துச்சு, தேவகோட்டை வளர்ந்துச்சு, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் வளர்ந்துச்சு. ஏன்னா வாய்ப்புள்ள இடத்துலதான் வளர்ச்சி இருக்கும். வாய்ப்பை தடுக்கிறோம் அப்படின்னு யாரு நினைச்சாலுமே அந்த இடம் எப்பவுமே மாதிரிதான் இருக்கும். இப்ப எல்லா தோழரும் சொன்னாங்க, நம்ம சிவகங்கைக்கும் காரைக்குடிக்கும் கோர்ட்டு போயிட்டு அலைச்சல் வருது. அதேதான் உயர்நீதிமன்றம் இருக்கு. உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளைய மிகப்பெரிய போராட்டத்தின் அடிப்படையில தென் மாவட்டங்களுக்காக ஒரு கிளை உருவாக்கப்பட்டுச்சு. அப்பவுமே இதே பிரச்சனை வந்துச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய அலைச்சல் அது பிரச்சனையா? அது பிரச்சனை கிடையாது. வழக்கறிஞர்கள் தங்களை பிராக்டிஸ் பண்றதுக்கு புது வழக்குகளுக்கு எல்லாமே சேலஞ்சான வழக்குகள் தான். எங்க மாவட்ட நீதிமன்றங்கள் நான் 2 ஆண்டுகள் ஈரோட்டு கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணேன், இளவரதான். அப்பயே புது வழக்குகள், எல்லா வழக்குகளுக்குமே வித்தியாசமான ஒரு முறையீடுகளா இருக்கும். அந்த முறையீடுகளா பார்த்துட்டு இங்க வெறும் ஒரு ஆப்ஷன் பிடிஷன் கொடுக்கறது, ஒரு அபிடவிட் ஃபைல் பண்றது, இன்ஜெக்ஷன் ஃபைல் பண்றதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு இது சட்டக்கல்லூரி மாணவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல இது பண்ணணும்னா பிராக்டிஸ் எங்க இருக்கும்? அப்ப இங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துல பயிற்சி பெற அளவுக்கான இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாரும் அறிவு பெற்று இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்துல இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது காரைக்குடிக்கு அதிகமா இருக்கு. நீங்க சிவகங்கையை வளர்க்கணும், தேவகோட்டையை வளர்க்கணும்னா காரைக்குடிய மாநகராட்சி ஆக்கணும் மாதிரி அங்க மாநகராட்சி ஆக்கிவிட்டு அங்க சின்ன சின்ன கிராமங்களை இருக்கிற நகராட்சியை மாற்றி விட்டு நீங்க வருமானத்தை பற்றி அப்படி வளர்க்குங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஒண்ணுதான், பையன் திருவள்ளுவர் சொன்னதுதான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது கணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யுங்கிற மாதிரி இந்த எல்லா பிரச்சனைக்கும் எது முக்கிய மூல பிரச்சனை இருக்குன்னா இங்க மாவட்டம் வரணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அரசியல் அமைப்புகள் அப்ப மாவட்ட நீதிமன்றம் அமைப்பதற்கான ஒரு கோரிக்கை போராட்டமா மாற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அதே மாதிரி 2 நாட்களாக தொடர்ச்சியா உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூத்த வழக்கறிஞர்களுக்கும், இள வழக்கறிஞர்களுக்கும், சமூக ஆர்வலருக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.